புதுச்சேரியில் கோலம் போடும் பெண்களை குறிவைத்து செயின் பறித்த கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திருட்டு வழக்குகளில் 13 முறை கைது செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சிக்கியது எப்படி? புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கல்மண்டபம் கிராமத்தில் கடந்த வாரம் அதிகாலை நேரத்தில் வீட்டு முன்பு கோலம் போட்டுக் கொண்டிருந்த இரு பெண்களிடம் அடுத்தடுத்து செயினை பறித்து சென்று விட்டனர். வழக்கமாக நகரப்பகுதியில்தான் இப்படி தொடர் சம்பவம் நடந்த நிலையில் கிராமத்திற்கும் சங்கிலி பறிப்பு கும்பல் கைவரிசையை காட்ட துவங்கிவிட்டதா என சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் நெட்டப்பாக்கம் காவல் நிலைய போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். கிராமம் என்பதால் கண்காணிப்பு கேமரா பல இடங்களில் இல்லாத நிலையில் போலீசார் இருக்கும் இடங்களில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்தனர். இதில் குற்றம் நடந்த நேரத்திற்கும் ஒரு காட்சிக்கும் ஒத்து போனது. அதில் கிடைத்த புகைப்படத்தை ஆய்வு செய்ததில் புதுச்சேரி குற்றவாளிகளுடன் ஒத்து போகவில்லை. தமிழகத்தின் டெல்டா சைபர் கிரைம் போலீசாருக்கு புகைப்படத்தை அனுப்பியதில் செயின் பறித்து சென்றவரின் விவரங்கள் தெரிய வந்தன. கடலூர் மாவட்டம் வடலூர் கிராமத்தைச் சேர்ந்த கௌதம் என்பவர் புதுச்சேரியில் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. கடந்த சில தினங்களாக போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து வந்த கௌதமை போலீசார் வடலூர் பகுதியில் வைத்து கைது செய்தனர். அவரிடமிருந்து 4 சவரன் தங்கச் சங்கிலி மற்றும் திருட்டு நகைகளை விற்று வைத்திருந்த 1,85,000 பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வடவம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அவரது கூட்டாளி சண்முகத்துடன் சேர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. கௌதம் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 7 காவல் நிலையங்களில் 13 வழிப்பறி வழக்குகள், 4 கூண்டாஸ் என பல்வேறு வழக்குகள் போடப்பட்டுள்ளன. கௌதமை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக இருக்கும் அவரது கூட்டாளியான சண்முகத்தை போலீசார் தேடி வருகின்றனர். வழக்கமான நாட்களை விட மார்கழி மாதத்தில் பெரும்பாலான வீடுகளின் முன்பு பெண்கள் அதிகாலையே எழுந்து கோலமிடுவது வழக்கம். இதை சாதகமாக்கி கைவரிசை காட்டியிருப்பது தெரிய வந்தது. ஜனசஞ்சாரம் அப்படின்னு சொன்னோம்னா மூமெண்ட் அதிகமாக இல்லாத இடங்கள், மூமெண்ட் அதிகமாக இல்லாத டைம் அது பார்த்துட்டு யார் வீக்காக இருப்பாங்களோ, ஏஜ் பர்சன்ட் இருப்பாங்களோ அவரோட டார்கெட் பண்ணிட்டு கழுத்துல இருந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணாங்க. செயின் பறிப்பு குற்றவாளிகளை விரைந்து பிடித்த நெட்டப்பாக்கம் போலீசாரை மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர ரெட்டி வெகுவாக பாராட்டினார்.